வேட்பாளர் ராமணியை ஆதரித்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் ராமணியை ஆதரித்து தருமபுரி மாவட்டம் அரூரில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் பி. பழனியப்பன் தொடங்கி வைத்தார். இதில் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி அண்ணா சிலை அருகே தொடங்கி அரூரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் கச்சேரிமேட்டில் நிறைவு பெற்றது. செங்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் செங்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் ரவிசங்கர் தலைமையில் கதிரவன் காலனி, இரட்டைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், செங்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றிற்கு உரிய நிதியை மத்திய அரசிலிருந்து பெற்றுத் தருவதாகவும் செங்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் வளர்ச்சிப் பாதைகள் கொண்டு செல்வதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் அருகே தச்சூர் கிராமத்தில் நவீன முறையில் ஏடிஎம் கார்டு மற்றும் கூகுள் பே ஸ்கேன் மூலம் குடிதண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த தச்சூர் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு சில ஆண்டுகளாக குடித்தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் மனம் அறக்கட்டளை எனும் தனியார் தொண்டு நிறுவனம் தானாக முன்வந்து கிராம மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வாட்டர் பிளான்ட் நிறுவியது. இந்த வாட்டர் பிளான்ட்டில் தண்ணீர் குடிக்க பிரத்யேக ஏடிஎம் கார்டு ஒன்று தயாரித்து அதற்கு ரீசார்ஜ் செய்து அந்த கார்டை வைத்து ஏடிஎம் மிஷினில் பணம் எடுப்பது போன்று தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜிபே ஸ்கேன் மூலமும் நவீன முறையில் குடித்தண்ணீர் பெற்றுக்கொள்ளலாம். இதில் 25 லிட்டர் கேனுக்கு ₹5 வசூல் செய்து கோடைக்கால குடித்தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் தனியார் தொண்டு நிறுவனம் அமைத்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. நாங்குநேரியை அடுத்த செண்பகராமநல்லூர் செண்பகவள்ளி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் கோவில் வருஷாபிஷேக வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை அடுத்த செண்பகராமநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ செண்பகவள்ளி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். இன்று கோயிலில் வருஷாபிஷேக வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை மேள தாளங்களுடன் யாகசாலையில் இருந்த புனித நீர் நிரப்பப்பட்ட கடம் புறப்பட்டு கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஜெகநாத பெருமாள் தொடர்ந்து செண்பகவள்ளி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜக்கம்பட்டியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஜக்கம்பட்டியில் பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கொடியேற்ற விழாவுடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. விழாவை முன்னிட்டு யாகசால பூஜைகள் நடைபெற்று கொடிமரத்தில் முத்துமாரியம்மன் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. நிகழ்வில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு குளவையிட்டு கொடிமரத்தை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அம்மன் சிம்ம வாகனம், அன்ன வாகனம், முத்து பல்லக்கு உள்ளிட்ட வாகனங்களில் வீதிக்குலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். உச்சகட்ட நிகழ்ச்சியாக பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியும் புஷ்ப பல்லக்கில் அம்மன் பவனி வரும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. வரும் 27ஆம் தேதி கொடி இறக்குதல் நிகழ்ச்சி நடைபெற்று மஞ்சள் நீராட்டு விழாவுடன் விழா நிறைவு பெறுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.